Welcome to our channel. Today we will learn 6th standard English term 3 unit 2 supplementary brought to book. இந்த supplementary இருக்கக்கூடிய book back answer ஃபுல்லாவே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாருங்க நமக்கு வந்து யூனிட் 2ல supplementaryல brought to book கொடுத்திருக்காங்க. இத நல்லா ரீட் பண்ணி பாருங்க supplementaryய ஓகேவா? அப்பதான் நம்ம book back answer ரைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு ஆதர் யார் அப்படின்னா நமக்கு வந்து எண்டில் கொடுத்துருப்பாங்க மதுமிதா குப்தா ஓகேவா. நெக்ஸ்ட் க்ளாசரி மீனிங்லாம் கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்குங்க. புக் பேக் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க ரீட் த ஸ்டோரி அகைன். இந்த ஸ்டோரி வந்து நல்லா சப்ளிமெண்டரி வந்து இந்த ஸ்டோரியை வந்து நல்லா ரீட் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபில் இன் த டேபிள் வித் த ப்ரெசன்ட் கண்டிஷன் ஆஃப் த கேரக்டர்ஸ் கிவன் ப்ளோ. இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. மிஸ் இங்கிலீஷ், மிஸ்டர் ஸ்கூல் பேக், த யங் மாஸ்டர் நோட் புக், மிஸ்டர் பென்சில் பாக்ஸ், மிஸ்டர் ஜியாகிரஃபி. இந்த ஸ்டோரி நீங்கள் நல்லா ரீட் பண்ணாத ஆன்சர் ரைட் பண்ண முடியும். இப்போ இருக்க கண்டிஷனோட கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன இங்கே இருக்க கேரக்டரோட கண்டிஷன்ஸ் வந்து இந்த டேபிளில் நீங்கள் ரைட் பண்ணணும். பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு மிஸ் இங்கிலீஷ். இதுக்கு என்ன வரும்? இது வந்து அன்ரெகனைசபிள் கவர்டு வித் இங்க் அண்ட் க்ரீஸ் ஸ்பாட்ஸ் 2 கார்னர்ஸ் சீவ்ட் அவே ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் மிஸ்டர் ஸ்கூல் பேக். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா broken straps, buckles dragging behind, crammed with books. The young master book thrown against the wall. Next, Mr. Pencil Box never cleaned, chewed by Maggie's pock-marked body. Next, Mr. Geography no cover contents page was hanging in on its lost threads, maps filled with all colors in the paint box. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாக்ஸில் நீங்கள் ரைட் பண்ணியிருக்கீங்க. இந்த டேபிளில் வந்து இப்போ சொன்ன ஆன்சர் ரைட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் த கொஸ்டின்னா நமக்கு 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Why was Mahesh brought to court? Answer. Mahesh was brought to court because he ill-treated the books, notebooks, school bags and the pencil box. Second one. Was Mahesh punished for the ill-treatment of his belongings? Why? Answer. Mahesh was not punished for the ill-treatment of his belongings because Miss English supported him and asked everyone to give him a second chance. She said that he deserved a little consideration. Next. Why did the fellow brothers of Mr. Geography laugh at him? Answer. The fellow brothers of Mr. Geography laughed at him seeing his worst condition. Fourth question. What mad justice mathematics turned red with anger? Answer. Mahesh threw the young master notebook against the wall when he failed to solve a problem. Everyone in the court was shocked and started talking at once. This mad justice mathematics turned red with anger. Next, how was the court different from other courts? Answer. The punishment there is decided by the victims and the decided by majority if the verdicts are more than one. Next, why did they decide to forgive him? Who initiated the suggestion? Answer. They decided to forgive him because it was the first offense of Mahesh and they agreed to give him a second chance. This suggestion was initiated by Miss English. Next, was it real or a dream? How would you say? Answer. It was a dream. We know this at the end when Mahesh's mother sacks him up to get up as it was late for school. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பார்ட் கொடுத்துருக்காங்கன்னா ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் இந்த லைன்ஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ ஷெட் தீஸ் வேர்ட்ஸ் டு ஹூம்? இந்த வேர்ட்ஸ் வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் செட் தீஸ் வேர்ட்ஸ் டு மகேஷ். செகண்ட் ஒன் பாருங்க, வாட் வாஸ் ஹி ஆஸ்க்டு டு அண்டு? ஆன்சர். ஹி வாஸ் ஆஸ்க்டு டு ரெஸ்பை ஆர் டு செட் ரைட் த இல் ட்ரீட்மெண்ட் டன் டு மிஸ் இங்கிலீஷ். Next, I especially envy my brother who belongs to Sobita. இதில் வந்து who is envy of whom கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மிஸ்டர் ஜாக்ரஃபி இஸ் envy of his brother who belong to Sobita. Next, why does he envy his mother? His brotherன்னு இருக்குது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா he envied his brother because he was neatly covered and handled gently by Sobita. Next,
I don't mean to interrupt your honor. It is just that I feel that everyone deserves a second chance, and after all this is Maggie's first offense, he deserves a little consideration. இதில் பாருங்க கொஸ்டின் வந்து வாட் டு தீஸ் லைன்ஸ் டெல் அபவுட் த ஸ்பீக்கர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து த ஸ்பீக்கர் இஸ் சிம்பத்தட்டிக் அண்ட் ஃபேத்ஃபுல் டு ஹர் ஓனர் மகேஷ். செகண்ட் ஒன் ஹூ டஸ் த வேர்ட் ஐ ரெஃபர் டு ஆன்சர் ஐ ரெஃபர்ஸ் டு மிஸ் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் பாருங்க திங்க் அண்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஃப் யூ வேர் மிஸ் இங்கிலீஷ் வுட் யூ டூ த சேம் ஒய் ஆர் ஒய் நாட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்கள். இஃப் ஐ வேர் மிஸ் இங்கிலீஷ் ஐ வுட் டூ த சேம் பிகாஸ் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃபென்ஸ் ஆஃப் மகேஷ். ஹி ஷுட் பி given another chance to rectify his mistakes and faults. Being a child, he deserves a little consideration. Since he was given a second chance, he realized his mistakes and tried to set them right. The following year, he got the prize for the best looked after books. Okay, wow. இந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒர்க் இன் குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது என்னதுன்னா கிளாஸ் ஒர்க்கு அந்த உங்களோட புக்ஸை கிளாஸ் ஒர்க்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, மெயின்டைன் பண்ணுறப்ப என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் ஓனாக ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி ரெடி பண்ணணும். ஒரு ஐடியா ஐடியாவை யூஸ் பண்ணி ரைட் பண்ணணும். இதில் ஒரு ஷார்ட் சென்டென்ஸ் ப்ரைசஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது மாடல் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓனாக கூட ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேவரட் புக்ஸ் பை ட்ரீட்டிங் இட் கேர்ஃபுல்லி அண்ட் ஸ்டோரிங் இட் ரெஸ்பான்சிபிலி. ஸ்டோர் யுவர் புக்ஸ் இன் எ கூல் அண்ட் ட்ரை அட்மாஸ்பியர் அவே ஃப்ரம் ஹீட் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட், dust your book regularly and put a protective cover on it to be extra careful. Wrap the books in acid free cloth or purchase a book storage box. Handle books hygienically. Turn pages carefully. Try to use two hands while reading. Cover them with brown sheets every 2 months and label them neatly. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டோன்ட் செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னா, டோன்ட் டச் யுவர் புக் வித் டர்ட்டி ஹேண்ட்ஸ் ஆர் ரீட் இட் வைல் ஈட்டிங் ஆர் ட்ரிங்கிங். அவாய்ட் ஸ்டோரிங் புக்ஸ் இன் பிளாஸ்டிக் பேக்ஸ். புக்ஸ் need to breathe and plastic can cause molding or warping. Next, remove large or bulky bookmarks. Avoid folding or dog earing the corners. Dog earing the corners of pages that can cause lasting damage. Avoid damage to the binding. Don't bend paper back covers while reading. It can be difficult to get them to resume their original shape and if often cause spine damage. இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒரு கொடுத்துருக்காங்க. கலெக்ட் எனி 3 பிக்சர்ஸ் ஆஃப் யுவர் ஃபேவரட் கார்ட்டூன். உங்களோட ஃபேவரட் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து ஒரு எனி 3 பிக்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கெட் தம் பேஸ்டட் இன் யுவர் கிளாஸ் ஒர்க். உங்களோட கிளாஸ் ஒர்க்கில் பேஸ்ட் பண்ணுங்கள் கார்ட்டூன் பிக்சரை. ரைட் ஏ ஃபியூ லைன்ஸ் அபவுட் தம். அதை பற்றி ஒரு ஃபியூ லைன்ஸ் வந்து ரைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாடல் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிக்சர் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா மிக்கி மவுஸ். இப்போ அதை பற்றி நீங்கள் ஃபியூ லைன்ஸ் வந்து ரைட் பண்ணணும். நான் மிக்கி மவுஸ் பற்றி இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் மிக்கி மவுஸ் பற்றி. ஓகேவா, சம் லைன்ஸ் இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் பிக்சர் டொனால்ட் டக். இதை பற்றி இங்கே கொடுத்துருக்கேன். இதையும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இதை பற்றி சம் ஃபியூ லைன்ஸு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்கூபி. ஓகேவா, இதையும் இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கார்ட்டூன் பிக்சர் வந்து கலெக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பற்றி நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு கனெக்டிங் டு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. டிஸ்கஸ் இன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரீட் த ஃபாலோவிங் ஹேவ் ஏ டிஸ்கஸர் ஆன் விச் ஆஃப் திஸ் ஃபேர் அண்ட் எத்திக்கல் டு லாஃப் அட் அண்ட் விச் ஆர் நாட் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கு. இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆக்சிடென்டல் அண்ட் எம்பரைசிங். ஓகேவா, இதுக்கு வந்து எப்படி ரைட் பண்ணலாம்? வி ஷுட் நாட் லாஃப் அட். இது வந்து சிரிக்க முடியாது. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்ஸ் இந்த ஒரு சுச்சுவேஷன் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது? ஆக்சிடென்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அஸ் பீப்புள் ஃபீல் எம்ப்ரெஸ்ட் அண்ட் ஃபீல் ஹர்ட். ரொம்ப எல்லோரும் மனசளவில் கஷ்டப்படுவாங்க, துக்கமாக இருப்பாங்க. இப்போ இது வந்து லாஃபிங் கிடையாது, நாட் லாஃப். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து வேர்ட் பிஹேவியர் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் கிட்ஸ். இங்கே இதிலே இருக்கும் பாருங்கள். இங்கே ஒவ்வொன்றுக்கும் இந்த சர்க்கிளில் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் நான் இது லாஃப் ஆகுது எத்திக்கலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் ஒன் பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஆக்சிடென்டலாக எம்ப்ரெசிங் சிச்சுவேஷன் பார்த்துட்டோம். இப்போ வந்து வேர்ட் பிஹேவியர் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் கிட்ஸ். இதுக்கு என்னென்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த வேர்ட் பிஹேவியர் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் கிட்ஸ் காஸ் லாட்டர் டு எவரி ஒன். ஒவ்வொருத்தரையும்
அந்த அனிமல்ஸோட இது வந்து சிரிக்க வைக்கும், நம்ம குழந்தைங்களோட பிஹேவியர் வந்து சிரிக்க வைக்கும். திஸ் இஸ் ஃபேர் அண்ட் எத்திக்கல் டு லாஃப் அண்ட் பிகாஸ் அனிமல்ஸ் அலிகேட்ஸ் டு வேர்ட் திங்ஸ் சம்டைம்ஸ் தே என்ஜாய் வென் வி லாஃப் அட் தம் டூயிங் தீஸ் வேர்ட் திங்ஸ். ஓகே, இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கல்ச்சர் அண்ட் ரிலீஜியன் இருக்கும். அதாவது வி ஷுட் நாட் லாஃப், கல்ச்சர் அண்ட் ரிலீஜியனை பார்த்தோம் அப்படின்னா வி ஷுட் நாட் லாஃப் அட் த கல்ச்சர் அண்ட் ரிலீஜியன் ஆஃப் அதர் சின்ஸ் திஸ் லீட்ஸ் டு அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபனி பென்டோமைன்ஸ் அண்ட் ஸ்டாண்டப் காமெடிஸ் இருக்குது. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் ஃபேர் அண்ட் எத்திக்கல் டு லாஃப் அண்ட் பிகாஸ் இட் இஸ் பெர்ஃபார்ம்டு ஃபார் த ஆடியன்ஸ் டு லாஃப் அண்ட் என்ஜாய் தி ஷோ. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்தோன்னா வி ஷுட் நாட் லாஃப் அட் த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் அதர்ஸ் பிகாஸ் த கெட் ஹர்ட் அண்ட் ட்ரை டு பி aloof always. Next இது aloof always, to be aloof always. Next language and dialect we should not make fun of others. Language and dialect because it is not ethical and fair. Language and dialect varies from person to person. No one talks exactly the same at all times. Next பாருங்க, humorous moviesல people enjoy going to humorous movie as they get relaxed for a few hours from their stressful life. So it is fair and ethical to laugh and these humorous movies. Next, friendly and the imitation and mimicry. When we watch friendly imitation and mimicry, we can have a heartily laugh at it because the performance is done to certain the audience. Okay, இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் இருக்கிறதுல நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் டு சச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்டைன் கோடு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்லி அப்படிங்கிற கோடு வந்து இதுக்கு வந்து வேர்டு ரிட்டன் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கிலீஷ் ஆல்பபெட்டில் XKDLDQSWDன்னு கொடுத்துருக்காங்க. ஃபிகர் அவுட் ஆஃப் த கோட் அண்ட் ரீரைட் த ஃபாலோவிங் வேர்ட்ஸ் இன் த சேம் கோடுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சம்வேர் மெர்சிலெஸ்லி எஸ்டர்டே செல்டம் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட் ஹிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கேன். எப்படின்னா இப்போ வந்து என்னென்னா ரைட் த இங்கிலீஷ் ஆல்பபெட், நம்ம A to Z இங்கிலீஷ் ஆல்பபெட் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரைட் த கிவன் வேர்டு, நம்மளுக்கு கொடுத்துருக்க வேர்டு என்ன எக்ஸ்ட்ரீம்லி கொடுத்துருக்காங்க, அதை ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை வந்து ரிவர்ஸ் த லெட்டர் இன் திஸ் வேர்டு, இந்த லெட்டர் என்ன பண்ணணும், நம்ம வந்து ரிவர்ஸாக ரைட் பண்ணணும். ரிவர்ஸாக தலைகீழாக ரைட் பண்ணணும். எக்ஸ்ட்ரீம்லியை அப்படியே இந்த மாதிரி தலைகீழாக YLEMERTXE த பேக்வேர்டில் ரைட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபார் ஈச் லெட்டர் ரைட் த ப்ரீவியஸ் லெட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். அதாவது வேர்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேர்டு ரிவர்ஸில் எப்படி ரைட் பண்ணியிருக்கோம், இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த எக்ஸ்ட்ரீம்லி வேர்டை ரிவர்ஸாக இங்கே ரைட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் லெட்டர் என்ன, அதுக்கு முன்னாடி லெட்டர் என்ன, இப்போ ஒய்க்கு முன்னாடி லெட்டர் என்ன எக்ஸ் ப்ரீவியஸ் லெட்டர், எல்லுக்கு கே தான் KL, ஈக்கு வந்து ப்ரீவியஸ் லெட்டர் முன்னாடி இருக்க லெட்டர் என்ன D, எம்முக்கு L, Eக்கு வந்து D, ஆருக்கு வந்து என்ன வரும் Q வரும், Tக்கு S, Xக்கு WED. இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும், நம்ம வந்து கோட் லெட்டர்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம ரைட் பண்ணணும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக என்ன வேர்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், சம்வேர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சம்வேர் அப்படின்னு வேர்டை எழுதிட்டு அதை லெட்டர் என்ன ரிவர்ஸாக நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா, அப்புறம் ஒவ்வொரு லெட்டருக்கும் ரிவர்ஸ் லெட்டர், ஃபஸ்ட் ரிவர்ஸ் லெட்டரை ரைட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் லெட்டர் எடுத்து ரைட் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர். அப்புறம் மெர்சிலெஸ்லி இதுக்கு அதே மாதிரி தான், ஃபஸ்ட் லெட்டர் ரைட் பண்ணுங்க, அடுத்தது ரிவர்ஸ் லெட்டர் ரைட் பண்ணிவிட்டு அந்த ரிவர்ஸ் லெட்டருக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் என்ன அப்படிங்கிறத ரைட் பண்ணி அதுக்கு என்ன லெட்டர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ரைட் பண்ணணும் கோட் வேர்டு. ஓகேவா, இதான் ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.